அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் அகாடமிக் இயர் ஜூலை 2026-27க்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். MBA, MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ப்ரோக்ராமே UGC, DEB, AICT அப்ரூவல் ஆன ப்ரோக்ராம். MBA ப்ரோக்ராமில் என்னென்ன எலக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 எலக்டிவ் கொடுத்துருக்காங்க. 1 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், 2 டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், 3 மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், 5 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட், 6 ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், 7 ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இந்த 3 கோர்ஸுக்குமே என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல MBAக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண DEET டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா டான்செட் 2026 MBAல கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது MCAக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். BCA பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இல்லைன்னா ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 45% மார்க் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் DEET இல்லைன்னா டான்செட் 2026 MCAல கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஹையர் செகண்டரி லெவல்லையோ இல்லை டிகிரி லெவல்லையோ படிச்சிருக்கணும். MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கு மட்டும் என்ட்ரன்ஸ் கிடையாது. மற்ற MBA, MCA இது ரெண்டுக்குமே என்ட்ரன்ஸ் உண்டு. அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான ஃபீஸ் 767 ரூபா. இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணி அப்ளிகேஷனை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி போஸ்டரில் அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா தி டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 25. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் MBA, MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 17/7/2026. லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் அதுக்கு எவ்வளோ டேட் அப்படின்னா 17/8/2026. டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் MBA, MCAக்கு என்னைக்கு அப்படின்னா 23/8/2026. அடுத்தது ஸ்டடி சென்டர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி. 2 காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி. அடுத்து 3 அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த 3மே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தான் இருக்குது. 4 மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, குரோம்பேட். அதாவது MIT குரோம்பேட்டில் இருக்குது. அடுத்தது 5 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர், கோயம்புத்தூர். அடுத்தது இந்த ஸ்டடி சென்டர்ஸ் உங்களுக்கு மாற்றக்கூடியது. அதாவது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து சில சென்டர் உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு மேக்சிமம் 15 நாள் கிளாஸ் வைப்பாங்க. சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ் வைப்பாங்க. கண்டினியூஸாக வைக்க மாட்டாங்க. 1 மந்த்தில் உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே வைப்பாங்க. இல்லைன்னா சில டைம் 2 சாட்டர்டே 2 சண்டே வைப்பாங்க. கீழே உங்களுக்கு கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்ஃபர்மேஷன் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ். முதல்ல MBA கோர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸ். இந்த கோர்ஸ் சென்னை, கோயம்புத்தூர் 2 இடத்துலையுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அடுத்தது என்னென்ன எலக்டிவ்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு.
அடுத்தது எம்சிஏ கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் அவைலபிள். அடுத்தது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸும் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள். அடுத்தது என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அப்புறம் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி, இது ஏற்கனவே பார்த்தாச்சு. எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மூணுக்கும் என்ன எலிஜிபிள் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நோட் சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் டைமில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி இதை வந்து டிஸ்டன்ஸ் மோட்லையோ இல்லை வீக்கெண்ட் மோட்லையோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 கோர்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏஎம்ல செக்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே பாஸ் பண்ணவங்க எம்பிஏ எம்சிஏ டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் அவங்க ரெகுலர் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். அட்மிஷன் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிஇஇடி இந்த எக்ஸாம் டான்செட் 2026 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது என்க்ளோசர்ஸ், அதாவது அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, டிப்ளமா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி, கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா எல்லா மார்க் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி, இல்லை யூஜி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, இல்லைன்னா யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதோட ஜெராக்ஸ் காப்பி, டிசி ஜெராக்ஸ் காப்பி, டான்செட் 2026 மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, பேங்க் பாஸ்புக் உடைய ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கணும். அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நேம், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஏபிசி ஐடி இல்லைன்னா அபார் ஐடி இதோடைய ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளிகேஷனோட அனுப்பாதீங்க. அட்மிஷன் டைமில் மட்டும் நீங்கள் அதை காமிச்சா போதும். அடுத்தது அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அட்மிஷனுக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வர்றவங்க எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் டிஇடி அதுலேயும் டான்செட் 2026லையும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த ரேங்கை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சென்டர், அடுத்தது நீங்கள் என்ன எலக்டிவ் கேட்குறீங்க இதை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் டைமில் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் ப்ளஸ் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் யூஜியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 18,650 ரூபா பே பண்ணணும். நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் யூஜியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 19,050 ரூபா பே பண்ணணும். மற்ற செமஸ்டருக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 12,500 ரூபா. அடுத்தது ஸ்டடி சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தாச்சு இது. அடுத்தது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிறதுனால நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபீஸ் கன்செஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் அட்மிஷன் டைமில் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது நோட் சொல்லி சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு அப்ளிகேஷனை தான் சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஜில் நியூ யூசர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதோடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ரிஜிஸ்டர்டு யூசர் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கணும். இந்த அப்ளிகேஷனோட உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் ஏற்கனவே சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். செமஸ்டர் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிடியாக தான் பே பண்ணணும். டிடி என்ன நேமில் எடுக்கணும் அப்படின்னா, தி டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்னை 25, பேயபிள் அட் சென்னை அப்படின்னு இருக்கணும். செமஸ்டர் ஃபீஸ் மேக்ஸிமம் மார்ச் செப்டம்பர் இந்த மந்த் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் யார் பே பண்ணாங்களோ அவங்க வந்து உங்கள் ஸ்டடி சென்டரில் போய் கோர்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு செமஸ்டருக்கு கிளாஸஸ் வந்து 12 days கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 6 ஆல்டர்னேட்டிவ் வீக்கில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த மந்த் அப்படின்னா மார்ச் டு ஜூலை, அதே மாதிரி அடுத்த செமஸ்டருக்கு செப்டம்பர் டு ஜனவரி. 50% மினிமம் அட்டன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி. அது இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாமே எழுத முடியும். உங்களுக்கு ஸ்டடி சென்டர் மாற்றணும்னா ஸ்டடி சென்டர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்னை 25. இங்கே வந்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து வேலிட் ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்டடி சென்டரை நீங்கள் மாற்றிக்கலாம். செமஸ்டரோட மிடில் நீங்கள் ஸ்டடி சென்டர்ஸை மாற்ற முடியாது. அதே மாதிரி சென்னைக்குள்ளேயும் நீங்கள் ஸ்டடி சென்டரை மாற்ற முடியாது. எண்டு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும்? மேக்ஸிமம் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கும். இன்னொரு செமஸ்டர் ஆகஸ்ட் மாதம் இருக்கும். எக்ஸாம் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் அண்டு ஜூன் இந்த மந்த் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னா, தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்னை 25, பேயபிள் அட் சென்னை. இந்த டிடியை எக்ஸாம் அப்ளிகேஷனோட சேர்த்து உங்கள் சென்டரில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எக்ஸாம் சென்டரை மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்றலாம். இதுக்கு ஒரு நீங்கள் லெட்டர் சப்மிட் பண்ணணும். யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்னை 25. எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் நீங்கள் இந்த எக்ஸாம் சென்டர் அதே மாற்றுறதுக்கான அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணணும். எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டை எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்டடி சென்டர்ஸில் தான் நீங்கள் உங்கள் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மார்க் ஷீட் வந்து உங்களுடைய ஸ்டடி சென்டரில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லெட்டரையும் கொடுங்க, வித் ப்ரூஃபோட கொடுங்க. யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, தி டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்னை 25.